வணக்கம் மாணவர்களே. LMDM அலகினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வி பொது தராதர பத்திர உயர்தரம் ஒரு பயிற்சி வினாத்தாள் ஒன்று என்று நாங்கள் பார்ப்போம். இணைந்த கணிதம் ஒன்று உங்களுக்கு தெரியும். இணைந்த கணிதம் ஒன்றில் அதுக்குரிய நேரம் 3 மணித்தியாலம். அதை விட வாசிக்கிறதுக்கு ஒரு வாசிப்பு நேரமா 10 நிமிடம் வழங்கப்படுது. அதில் முதல் 10 வினாக்களும் குறுகிய வினாக்கள். அதுக்குரிய விடைகளை அவை தரப்பட்ட அந்த கேள்வி பேப்பர்லேயே நீங்கள் விடையளிக்கணும். அந்த வினாக்களை இப்ப நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது வினா, கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா n belongs to Z plus க்கும் 1 சக 4 சக 7 சக 10 அப்படியே 3n சய 2 மட்டும் போகும். இது n/2 into 3n minus 1 இப்படி காட்டட்டாம். சரி, இங்க பாருங்க, n சமன் 1 ஆக இடது கை பக்கம் எண்ணுக்கு 1 போட்டீங்களா, இந்த 3n minus 2 போட்டு பாருங்க. எண்ணுக்கு 1 போட்டா 1 முடியுது. அப்ப 1 தொடங்கி 1 முடியுது. அப்ப இடது கை பக்கம் 1. வலது கை பக்கம் பக்கத்தில் இருக்கிற n/2 into 3n minus 1 அதில எண்ணுக்கு 1 போடுங்க. அப்ப 1/2 தர 3 சய 1. அப்ப இது 1 வருது. ஆகவே இடது கை பக்கமும் வலது கை பக்கமும் சமன். சரிதான். n சமன் 1ற்கு முடிவு உண்மை. சரியா? அடுத்ததா n சமன் p. இந்த p என்றது ஒரு நேர் நிறைவன். n சமன் p இற்கு முடிவு உண்மை என்க. அப்ப n சமன் p க்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் நீங்க பிறகு n சமன் p plus 1க்கு முடிவு உண்மை என்று நிறுவணும். சரி, அப்ப n சமன் p க்கு அப்ப அந்த முடிவை நீங்கள் எழுதும். n சமன் p க்கு முடிவு உண்மை. அப்ப 1 தொடங்கி அப்படியே வந்து எண்ணுக்கு p போட்டா 3p சய 2 இதுல முடியும். p இன் கீழ் 2 into 3p சய 1. இதுதான் n சமன் p க்கு முடிவு உண்மை. அடுத்ததா நீங்கள் n சமன் p plus 1க்கு முடிவு உண்மை என்று நிறுவோம். n சமன் p plus 1 ஆக இந்த இடது கை பக்கத்தில் எண்ணுக்கு p plus 1 போட்டா, இந்த 3n minus 2 எண்ணுக்கு p plus 1 போட்டா 3p. இங்க பாருங்க, 3n minus 2 இந்த 3n minus 2 எண்ணுக்கு p plus 1 போட்டா என்ன வரும்? 3p plus 1 என்று வரும். சரியா? இந்த இதுல கொண்டே போடுறோம். அப்ப n சமன் p plus 1 ஆக இடது கை பக்கம் 1 தொடங்கும். எதில போய் முடியும்டா 3p சக 1 முடியும். உங்களுக்கு தெரியும், ஒரு 3 எண்ணால கூடிக்கொண்டு போகுது. அப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கும்டா 3p
-2 இருக்கும். சரியா? ரைட். இந்த n சமன் p க்கு முடிவு உண்மையண்டபடியா நாங்கள் இந்த இடதுகை பக்கத்தில் இருக்கிற விளாத்துக்கும் பதிலா p இன் கீழ் 2 தர 3p சய உண்ட போடலாம். இஞ்சால 3p சக உண்டு. இப்ப இதை நாங்கள் சுருக்குவோம். இதுல போமாசி 2, அப்ப அதை அரை என்று முன்னுக்கு எழுதுறேன். 3p வர்க்கம் சய p. இங்க போமாசி 2 என்றபடியா 2ஆல பெருக்கணும். 6p சக 2. இதுல அரை வரும். 3p வர்க்கம் சக 5p சக 2. இதை நாங்கள் இப்ப காரணிப்படுத்துவோம். 3p வர்க்கம் சக 5p சக 2 p சக 1 தர 3p சக 2 என்று காரணிப்படுத்தலாம். அதாவது இந்த வலது கை பக்கத்தில n இருக்கிற இடத்தில p சக 1 போட்டு வாரது அப்படியே கிடக்கு. பாருங்க, p சக 1 இஞ்சால 3 p சக 1 சய 1 கீழே 2. சரிதான்? ரைட். அப்ப ஆகவே n சமன் p சக 1 ஆக முடிவு உண்மை. நீங்கள் இதோட விடக்கூடாது, கடைசியா எழுதணும். கடைசியா நீங்கள் இதோட எழுதணும். எனவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின்படி எல்லா n belongs to z plus க்கும் முடிவு உண்மை ஆகும். சரியா? ரைட். அப்ப n சமன் 1க்கு நிறுவினாங்கள். n சமன் p க்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் n சமன் p plus 1க்கு முடிவு உண்மை என்று நிறுவினாங்கள். பிறகு கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின்படி முடிவு உண்மை என்று நாங்கள் எழுதி முடிச்சோம். விழா விடயங்களும் நீங்கள் இருக்கும். சரிதா? நீங்க உங்களோட செய்ய வழியில விழா விடயங்களும் கட்டாயமா இருக்கும். 2வது வினாவை பாருங்க. மட்டு சமநிலையோட வந்திருக்கு. அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், மட்டு சமநிலையோட வார வினாக்களை 2 முறையா செய்யலாம். ஒன்று வரைவு கீறி செய்யலாம், அல்லது வகைகளா எடுத்து இதுக்குரிய விடை அளிக்கலாம். இப்ப நாங்கள் முதல் வகைகளா எடுப்போம். x சய 2 கீழே மட்டுக்குள்ள 2 சய x சிறிதல்ல சமன் அரை. உங்களுக்கு தெரியும், மட்டு 2 சய x என்ன, மட்டு x சய 2 என்ன, ரெண்டும் ஒன்றுதான். மட்டுக்குள்ளே ஒரு மைனஸால பெருக்கிறதால அந்த பெருமானம் மாறப்போறேன். சரி, அப்ப இப்ப நாங்கள் வளமையா செய்யற மாதிரி கீழே இருக்கிறத மட்டு x சய 2 மாத்தி எழுதுவோம்.
இந்த மட்டு சமநிலையில உள்ள பிரச்சனை இந்த மட்டை இல்லாம செய்கிறது. அப்ப மட்டை இல்லாம செய்யறதுக்காக நாங்கள் ரெண்டு வகையா எடுக்கிறோம். வகை ஒன்று எக்ஸ் சிறிது 2 மட்டுக்குள்ள இருக்கிறது மறையா இருந்தா ஒரு மைனஸ போட்டுட்டு மட்டை விட்டுட்டு எழுதலாம். சரி, ஆகவே இப்ப எக்ஸ் சய 2 கீழே ஒரு மைனஸ போட்டுட்டு மட்டை விட்டுட்டு எழுதலாம். இங்க கவனிங்கோ, இந்த எக்ஸே 2 எக்ஸே 2 பட்டுப்பட்டு சய ஒன்று சிறிதல்ல சமன் அரை. சரிதான், உங்களுக்கு தெரியும் சய உண்டு அறைய விட சின்ன நின்றபடியா இது உண்மை. ஆகவே சரிதான், இந்த இடது பக்கத்தில் இருக்கிற எக்ஸின் எந்த பெருமானம் போட்டாலும், அதாவது 2 விட சின்னனா இருக்கிற எந்த பெருமானம் போட்டாலும் இடது பக்கத்துல சய உண்டு வரும், வலது பக்கத்தில் அரை வரும். ஆகவே அது திருப்திப்படுத்தும். ஆகவே இவ்வகையில் தீர்வு எக்ஸ் சிறிது 2. அப்ப எக்ஸ் 2 விட சின்னனா இருக்கிற எல்லா பெருமானங்களும் இதை திருப்திப்படுத்தும். அடுத்தது வகை 2. வகை 2 எக்ஸ் பெரிது 2. இங்க நாங்கள் சமன் 2 எடுக்க இல்லை. ஏனென்றா அது கீழே இருக்கிறபடியா ஒரு பின்னத்தில கீழே சைவர் வரையலாது. அப்ப எக்ஸ் 2 எடுக்க இயலாது. எக்ஸ் பெரிது 2 இருந்தா உங்களுக்கு தெரியும் மட்டுக்களை இருக்கிறது நேரண்டா மட்டை விட்டுட்டு அப்படியே எழுதலாம். அப்ப எக்ஸே 2 எழுதலாம். இப்ப எக்ஸே 2 எக்ஸே 2 வெட்டுப்பட்டு இடது கை பக்கத்தில் ஒன்று வரும், வலது கை பக்கத்தில் அரை வரும். அப்ப ஒன்று அரையை விட பெரிசு. ஆகவே சிறிதல்ல சமன் இருக்கலாம். அப்ப இவ்வகையில் தீர்வில்லை. இவ்வகையில் தீர்வு இல்லை. சரிதான், ஆகவே இந்த சமநிலையின் தீர்வு சரிதான். ஆகவே தீர்வு எக்ஸ் சிறிது 2. இதுதான் இந்த சமநிலையின் தீர்வு. பெருமானங்களின் தொட, அப்ப தீர்வு தொடை என்று கேட்டு அதை தொட வடிவில கொடுத்தா சரி. தொட வடிவில கொடுக்க இதை 2 விதமா கொடுக்கலாம். ஒன்று ஆயிட வடிவிலையும் வெளிப்படுத்தலாம். இப்படி சய முடிவிலி கமா போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு 2 இப்படி எழுதலாம். அல்லது எக்ஸ் எக்ஸ் ஒரு மெய்யன், இந்த எக்ஸ் 2 விட சின்னனா இருக்கும். இப்படி எழுதிவிட்டாலும் சரி. 2 முறையில நாங்கள் தொட வடிவில வெளிப்படுத்தலாம். ஒன்று ஆயிட வடிவிலையும் வெளிப்படுத்தலாம். ஆயிட என்றதும் ஒரு தொடதான். மற்றது கீழே எழுதின மாதிரி இப்படியும் நீங்கள் வெளிப்படுத்தலாம். மூன்றாவது வினா. மூன்றாவது வினா சிக்கல் எண்ணில வந்திருக்கு. ரைட், ஒரே ஆகன் வரிப்படத்தில் ரியல் பார்ட் ஆஃப் z-3 சமன் 1, ஆர்குமென்ட் z-1 சமன் 5/3 என்பவற்றை திருப்தியாக்கும் சிக்கலெண்கள் சற்றினால் வகை குறிக்கப்படும் புள்ளிகளின் ஒழுக்குகளை பெரும்படியாக வரை. அப்ப 2 ஒழுக்குகளையும் ஒரே வரிப்படத்தில வரையட்டாம். முதல்ல நாங்கள் இந்த ரியல் பார்ட் ஆஃப் z-3 சமன் 1
ഇതിന്റെ ஒழுக்கு என்னன்னு பார்ப்போம். நாங்கள் இதுக்கு z சமன் x plus iy இப்படி எடுப்போம். அது ரியல் பார்ட் ஆஃப் z பதிலா x plus iy minus 3 சமன் உண்டு. அதாவது ரியல் பார்ட் ஆஃப் x minus 3 plus iy. அப்ப ഇതിന്റെ ரியல் பார்ட் x minus 3 plus iy என்ற சிக்கலனின் மெய்ப்பகுதி x minus 3 அது உண்டு. அப்ப x வந்து 4. அப்ப முதலாவதாக தந்த அந்த சிக்கலன் சட்டின் ஒழுக்கு x சமன் 4 என்ற நேர்கோடு. சரிதான்? x சமன் 4 என்ற நேர்கோடு உங்களுக்கு கீழே தெரியும். இது x அச்சு, இது y அச்சு. சரி, x சமன் 4 என்ற கோட்டை நாங்கள் கீறுவோம். அது வந்து y அச்சுக்கு சமாந்தரமான ஒரு கோடு. y அச்சுக்கு சமாந்தரமான ஒரு கோடு. அப்படி வரும். சரிதான்? இது 4. மற்றது arc z minus 1 சமன் பை இன் கீழ் 3. அப்ப சட்டையும் ஒண்டையும் இணைக்கிற கோடு. ஒண்டண்ட சிக்கலன் இதுல இருக்கு ஒண்டண்ட சிக்கலன் இதுல இருக்கு. இந்த சட்டையும் ஒண்டையும் இணைக்கிற கோடு, சட்டையும் ஒண்டையும் இணைக்கிற கோடு, இந்த கோடு நேர் x அச்சோட 5/3 அமைக்கும். சரியா? ரெண்டு ஒழுக்குகளை ஒரே வரிப்படத்துல கீறி இருக்கிறோம். ஆகவே முதல் இந்த ஒழுக்குகளுக்கு நாங்கள் பேரிடணும். இந்த ஒழுக்கு வந்து arc z minus 1 சமன் பை இன் கீழ் 3. இது x சமன் 4, அதாவது ரியல் பார்ட் ஆஃப் z minus 3 சமன் 1. அப்ப ரெண்டு ஒழுக்குகளையும் ஒரே வரிப்படத்துல கீறி இருக்கிறோம். இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், arc z minus 1 சமன் 5/3 என்ற ஒழுக்க கீறேக்க இது x அச்சுக்கு மேலே இருக்கிற ஒரு பாதி நேர்கோடு தான் வரும். சற்றுக்கு ஒண்ட போட்டா அந்த சிக்கலன் பூஜ்ஜியமா வரும். z minus 1 பூஜ்ஜியமா வந்துடும். சற்றுக்கு ஒண்ட போட்டா பூஜ்ஜியம் சிக்கலனின் ஆர்கியூமெண்ட், அதாவது வீசல் வரையறுக்கப்படவில்லை. ஆகவேதான் ஒன்றுக்கு ஒரு வட்டத்தை போட்டுட்டு உள்ளுக்க நிலட்டாம விட்டுருக்கிறோம். மற்றது கீழே வந்ததுண்டா, இந்த கோடு கீழே வந்ததுண்டா z minus 1 வீசல் வந்து -2π/3 போயிடும். அப்ப பையன்கள் 3 வரா. அப்ப பாதி கோடு தான் எங்களுக்கு தேவையான அந்த ஒழுக்கு. இப்ப கேட்டு கிடக்கு, அவற்றின் வெட்டு புள்ளியினால் வகை குறிக்கப்படும் சிக்கலெண்ணை காண்க. இந்த ரெண்டும் வெற்ற புள்ளிய கேட்டு கிடக்கு. அந்த வெற்ற புள்ளிய நான் ஒரு a, അതിന്റെ ആൾകൂർ x0 y0 என்று வைப்போம். உடனே நாங்கள் எழுதக்கூடியது x0 வந்து 4. ஏனென்றா x சமன் 4 என்ற கோட்டில இருக்கு. அது உடனே நாங்கள் எழுதக்கூடியது x0 வந்து 4. மற்ற இந்த நீளம் 3 அலகு. ஆகவே y0 வந்து 3
tan pi by 3. tan pi by 3 root 3 அப்ப 3 root 3. அப்ப இந்த வெட்டு புள்ளி A குறிக்கிற சிக்கலன் A குறிக்கிற சிக்கலன் x நோட் பிளஸ் I y நோட் x நோட் 4 I y நோட் 3 root 3. இதுதான் வெட்டு புள்ளி குறிக்கிற சிக்கலன். சரிதான் 4 சக 3 root 3 I.